குக்கு வித் கோமாளி சீசன் 5ல இந்த வாரம் ஒரு எலிமினேஷன் வாரம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடா விருந்து அப்படிங்கிற ரவுண்டு என்னத்தான் கிடா ரவுண்டு அப்படின்னாலும் இன்னைக்கு முக்கியமான சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் சேலஞ்ச், அதாவது 1-on-1 காம்படிஷன் தான் மெயின் சுற்றுல. ஸோ இப்போ ஒரு 8 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்லையா, 8 கண்டஸ்டன்ஸுக்கும் சேர்த்து 4 டிஷ்ஷு தான் கொடுப்பாங்க. அதாவது 4 வகையான உணவை தான் கொடுத்துருப்பாங்க. அதில் 2 பேருக்கு ஒரே உணவு வந்திருக்கும், அவங்களுக்குள்ள தான் காம்படிஷன். ஸோ இதில் 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுவாங்க, 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சர் ஜோன் போவாங்க. அதாவது மெயின் டேஞ்சர் ஜோனில் இல்லைங்க, சரியாக சமைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுண்டில் வந்து தோல்வி அடைவாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் நடந்த இந்த சுற்றில் எந்தெந்த டீம்லாம் வின் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம விடிவி கணேஷ், பிரியங்கா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திவ்யா துரைசாமி, பூஜா, இந்த 4 டீமுமே வின் பண்ணியிருக்காங்க. மற்ற 4 டீமுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஆஃப் சேலஞ்சில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டேஞ்சர் ஜோனில் யார் யார் போனாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே விடிவி கணேஷ் இருந்திருப்பாப்புல, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜோயா இருந்தாங்க, அப்புறம் அக்ஷய கமல். ஸோ இந்த வாரம் யார் டேஞ்சர் ஜோன் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் ஜோயா தாங்க டேஞ்சர் ஜோன் போயிருக்காங்க. ஆக மொத்தத்தில் 2 முறை டேஞ்சர் ஜோன் போயிருக்கிறாங்க. இந்த வாரம் எவிக்ஷன்லேயும் ஜோயா தான் எலிமினேட் ஆகியிருக்கிறாங்க. அதே டைமில் வின் பண்ணாங்க இல்லையா 4 டீமு, இந்த 4 டீம்லேருந்து 3 டீம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக சமைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தேர்ந்தெடுத்தாங்க. அதில் வந்து பிரியங்கா அண்டு பூஜா, அதுக்கப்புறம் திவ்யா துரைசாமி, இந்த 3 டீமையும் தேர்ந்தெடுத்து இதில் செஃப் ஆஃப் த வீக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியங்காவுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம பிரியங்காவோட யார் கோமாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தங்கதுரை தான். இவங்களுக்கு தாங்க இந்த வாரம் செஃப் ஆஃப் த வீக் கொடுத்துருக்குறாங்க. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.